கடந்த 90ஆம் ஆண்டு இந்த பாதை மூடப்பட்டது. 80ஆம் இன்றைக்கு பதாவளஞ்சந்தி விட்டு 4 மாதமாகி ஒரு சங்கத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்தா ஒரு பதில் இல்லை. நான் கருதப்பட இல்லை. அப்புறம் நாட்டின் சூழ்நிலையால் அந்த இவை எல்லாருமா இதை கேட்கணும் இதை கொடுக்கக்கூடிய இருக்கணும். 4 ரூபா 75 இருந்து 6 ரூபாக்கினாங்க. காட்டி தான் எங்களுக்கு இப்போ திசை காட்டி கொண்டு நிற்குது. அதே 35 வயசுக்கு மேலேயாண்டா இப்போ இருக்கிறாக்கள்னா 35 உட்பட்டாக்கள் தான் போடுவாங்க. 90ஆம் ஆண்டு தான் கடைசியாக நடந்த பிரச்சனை. 90ஆம் ஆண்டு பிறகு எங்களுக்கு பசாவளஞ்சந்திலேருந்து இங்கால வரையில அது நாங்கள் இதை தவிர எங்களுக்கு வேறு தொழிலும் இல்லை. நாங்கள் வணக்கம் முறையில் நாங்கள் யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறையில் வந்து நிற்கிறேன். ஒன்றை பார்த்துன்னு சொன்னால் ஒரு முக்கியமான நிகழ்வு இன்றைக்கு இடம்பெற்று கொண்டிருக்குது. ஒரு மக்களுக்கு நன்மை வாய்க்கின்ற ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போக்குவரத்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மினங்குரம் மாவட்ட காலப்பகுதிகளில் வந்து தடை செய்யப்பட்ட போக்குவரத்து சேவைகள் வந்து 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்றைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த கேகேஎஸ் பகுதியில் வந்து தொடங்கி இருக்குது. அது எந்த ரூட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பலாலி பிரதேசம் வந்து குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள் வந்து தடைப்பட்டு இருந்தால் வந்து 764 ரூட் வந்து இன்றைக்கு வந்து விட்டுருக்கணும். ஆனால் இது வந்து ஆரம்பத்தில் வந்து புன்னாலக்கட்டோன், அதாவது வடக்கு புன்னாலக்கட்டோன் சந்திலிருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் வந்து இந்த ரோட் வந்து இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு வந்து இந்த கேகேஎஸ்ல இருந்து அந்த ரோட் வந்து போகுது. மக்கள் எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கிற இந்த இடத்துல இன்றைக்கு அந்த ஓப்பனிங் நிகழ்வு வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்றத இந்த காணொலி வந்து பார்க்க போறீங்க. எங்களோட காணொலிக்கு யாராவது புதுசாக வந்து நீங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த காணொலி வந்து பாருங்கள். கொஞ்சம் இவை எல்லாருமா இதை கேட்கணும் இதை கொடுக்கக்கூடிய இருக்கணும். பழைய இது பிரதேச சபைக்கு தான் சொந்தவன் அவையோட கதைக்க உடனே இந்த பூங்கா இருந்தது. வணக்கம். நீங்கள் இந்த இடம் தானே? இல்லை, என்னுடைய சொந்த இடம் மயாவிலான். நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இதில் இந்த 764 பாதை ஊடாக இதில் பஸ் சேவை செய்த நாங்கள். அந்த வகையில் எங்களுக்கும் இது வந்து இது பார்க்கணும், பங்கு பெற்றணும் என்ற ஒரு அபிலாசையில் தான் நாங்கள் இப்போ வந்து இதில் உங்களுக்கு முன்னால் கதைக்கக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ 35 ஆண்டுகள் கழிய இந்த பஸ் ரோட்டானது இப்போ ஓட போகிற சந்தோஷத்தில் இருக்கிறீங்கள். இது சம்பந்தமாக நீங்கள் பஸ்ஸில் வச்சிருந்தீங்களா? அப்படியா? நாங்கள் ஆரம்பத்திலேருந்து நாங்கள் பஸ் வச்சிருந்தாக்கள் தான். எங்களை பஸ் 90ஆம் ஆண்டு மட்டும் மூடின பஸ். அந்த பஸ் சேவையானது உங்கள்கிட்ட மீள கையளிக்கப்படுமா? கையளிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் எங்களோட ஊர் வதாவிடான். நாங்கள் வேறு கிராமத்தில் தான் பஸ் ஓட இயலாது. எங்களோட இடத்துல நாங்கள் இந்த பஸ்ஸை இதை தவிர எங்களுக்கு வேறு தொழிலும் இல்லை. நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே இங்கே தான் பஸ் ஓடினாங்க இந்த ரூட்டில். அப்போ எங்களுக்கு எங்களுக்கு அந்த ஆவணங்களை கையளித்து தர வேணும். அதுதான் நாங்கள் இப்போ
சகல இது ஆளுநரோட கதைச்சிருக்கிறோம், எங்களோட இணைய தலைவரோடு கடிதம் கொடுத்துருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் அதுக்கு ஒரு சரியான பதில் சொல்ல இல்லை. பதில் சொல்லுவினோம், அவை எங்களுக்கு தராமல் எடுக்க இயலாது. நாங்கள் முதல் கட்டமாக இப்போ 6 பஸ்ஸுக்கு தான் கொடுத்துருக்குறோம். 6 பஸ்ஸு நாங்கள் ஓடினாக்கள்லாம். இன்னும் நாங்கள் பஸ் ஓடிக்க இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 42 பஸ் ஓடினது. 42 பஸ் ஓடினது. இன்றைக்கு 27 பஸ் தான் நிற்கிது எங்களோட லைனில். ஆகவே நாங்கள் 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இதில் இருந்து ஓடினாங்கள். அப்போ இப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸுன்னு பார்த்தா எங்களுக்கு பஸ் ஓடுறதுக்கு பஸ் காணாது. எங்களோட பஸ்ஸுகளுக்கும் அந்த சான்ஸை தரலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வடக்கு புன்னாலக்கட்டோன்லேருந்து ஓடுற பஸ் வந்து எத்தனை ஓடுது? வடக்கு புன்னாலக்கட்டோனில் இல்லை, இப்போ பஸ் ஒன்றும் இல்லை, எல்லாம் மயாவளம் சந்திக்கு தான் வருது. முதல் ஓடினது எத்தனை பஸ் ஓடினா? வடக்கு புன்னாலக்கட்டம் சந்திலேருந்து ஓடைக்கு அப்போ பாதையால் குறுகியிருந்த காலத்தில் அது பஸ்ஸை ஓடையில்லாது. ஓடி ஒருத்தருக்கும் டீசல் காசும் வராது. அதுக்காக ஒரு 10-15 பஸ் தான் ஆரம்பத்தில் ஓடினது. அப்புறம் வயாவளம் சந்தி விட்டா அப்புறம் இப்போ நல்ல ஜனம் நல்லா ஓடுது, பிரச்சனை இல்லை. இப்போ 27 பஸ் ஓடிக்கொண்டிருக்கு. ஓடலாம் தானே. இப்போ வயாவளம் சந்தியில் இருந்து இங்கால நாங்கள் இப்போ எவ்வளோ தூரம் கூட எங்களுக்கு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இந்த இடமெல்லாம் விட்டு தந்துருக்கு. நாங்கள் பழையபடி அந்த சேவை ஆரம்பிக்கலாம் தானே. ஆரம்பிக்கிறதில்ல எதுவும் இல்லை தான். எந்த சந்தர்ப்பத்தில் இந்த பஸ் நிப்பாட்டப்பட்ட அது பற்றி அனுபவங்களை? இந்த நாட்டில் நடந்த அசம்பாவிதம் காரணமாக எங்களை பாதை பிளாக் பண்ணோட நாங்கள் பேருந்து வரையில அதுதானே. இங்கால பேருந்து இங்கே பஸ் ஓடுறது. எத்தனையாம் ஆண்டு காலம்? 90ஆம் ஆண்டு தான் கடைசியாக நடந்த பிரச்சனை. 90ஆம் ஆண்டு பிறகு எங்களுக்கு பசாவளம் சந்திலேருந்து இங்கால வரையில அது பசாவளம் சந்திக்கே வரையில பிளாக் பண்ணோடய எங்களுக்கு அதோடய எல்லாம் விளையாண்டது. இப்போ 35 வருஷத்துக்கு பிறகு இந்த அரசாங்கம் வந்து மக்கள் இந்த பாவனைக்காக இந்த பாதையில் திறந்து காணிகளையும் கட்டம் கட்டமாக விடுவிக்கிறதுன்றக்க நாங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த திசை காட்டி நாங்கள் அப்போ திசை காட்டி என்ற ஒரு இதுவும் இல்லை. இந்த திசை காட்டி தான் எங்களுக்கு இப்போ திசை காட்டி கொண்டு நிற்குது. அதே மாதிரி எங்களை வாழ வைக்க வந்ததும் திசை காட்டி தான். மக்கள் சத்திய திசை காட்டி என்ற மாதிரி அவை தான் வந்து இதுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கணும். அது அந்த வகையில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இல்லைன்னா எங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு கிடந்ததே பிடிக்க இல்லாமல் இருந்திருக்கும். இந்த திசை காட்டி எப்பவும் இருந்தது தான். இதில் கேண்டீன் ஒன்று இருந்தது, லக்கி ஹவுஸ்ன்னு அதுக்கு பேர். நாங்கள் பஸ்காரர் எல்லாரும் 69லேருந்து 64 முழு பேரும் வந்து அதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம், டீ குடிப்போம். நைட் பார்க் போட்டு கூட நாங்கள் ட்ரெயின் எடுத்து பஸ் ஓடி இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு அப்படி ஓடினாங்க. நாங்கள்லாம் இந்த ரூட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பஸ்ஸுகளை எடுத்து ஓட போகணுமென்னு சொல்லி இந்த ரூட்டை நாங்கள் எவ்வளவோ செய்து எங்களோட மக்களும் எங்களோட நல்ல அந்யோன்யமாக தான் பழகினவை. அந்த மாதிரி இப்போவும் அந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்க பெரிய சந்தோஷமாக இருக்குது. நான் சரியாக 20 வயதுலேருந்து பஸ் ஓடினோம். யாழ்ப்பாணம் இங்கே இருந்து பார்த்தா 24 கிலோமீட்டர், 24 மைல் வரணும் கிலோமீட்டர். 14-22 கிலோமீட்டர். 4.75 இருந்து 6 ரூபா ஆக்கினாங்க. பிறகு நாங்கள் 10 ரூபா 50 மட்டும் ஓடினாங்க 90ஆம் ஆண்டோடு. இப்போ 200 150 அப்படி பழைய அனுபவங்களை கேட்டால் இந்த 45 வருஷமாக எங்கள்கிட்ட பஸ்ஸில் வேலை ஏதோ டைம் கீப்பர் நிற்கிறார். அவரே மறுக்கா கூப்பிட்டு ஒரு பட்டியல் மஞ்சள் 3500 நாங்கள் அப்போ அந்த நேரத்தில் அரசாங்கத்திட்ட காசு கட்டி தான் எடுத்தோம். நாங்கள் சும்மா தனியாக எடுக்க இல்லை. அந்த எடுத்த போமிட்டுகள் நாங்கள் கொஞ்சம் காலம் இந்த யுத்தம் காரணமாக நாங்கள் ஓடாம விட்டதால் சகலதும் இருக்கு. நாங்கள் எல்லாம் இருக்கு. பேப்பரில் போட்டவை எங்களுக்கு நீங்கள் புன்னாலக்கட்டுவன் மட்டும் நாங்கள் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம். புன்னாலக்கட்டுவனில் இருந்து பஸ்ஸை கூட்டி ஓடையில்லாத கட்டத்தில் நிற்கிறோம். உங்களுக்கு வயாவளஞ்சந்தி விடைக்க நாங்கள் மிச்ச பஸ்ஸுக்கு அனுமதி தாரம் பண்ணி சொன்னது. அந்த நம்பிக்கையெல்லாம் நாங்கள் விட்டோம். நாங்கள் அந்த நேரமே பஸ் எடுத்துக்கொண்டு போட்டுட்டு நின்றுருக்கலாம். அப்போ இவை அறிவினம்ன்ற நம்பிக்கையில் இல்லை. இன்றைக்கு வயாவளஞ்சந்தி விட்டு 4 மாதமாகி ஒரு சங்கத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்தா ஒரு பதில் இல்லை. நாங்கள் எங்கிட்ட சகல ஆவணமும் இருக்குது, எங்கேயும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓடினா டாக்குமெண்ட்ஸில் இருந்து லொப்சீட்டில் இருந்து முழுக்க இருக்குது.
இந்த இந்த எங்களோட வேலையில் ஜாங்கி பண்ணிக்கிறார், அவரை கூப்பிட்டு கேளுங்க. சரி. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற இந்த 764ஆம் இலக்க பஸ் வண்டி இன்று காங்கேசந்துறையை சேவை ஆரம்பிக்க இருக்கின்றது. அதுக்காக தனியார் போக்குவரத்து சங்க நிர்வாகிகளும் அதற்கான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பஸ் சேவையானது மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஏனெனில் இப்பகுதியில் மீளக்கூடிய அந்த மக்கள் பாடசாலை, வைத்தியசாலை மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று வருவதற்கு ஏதுவாக இந்த பஸ் சேவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இவர்களும் இலங்கை போக்குவரத்து சபையினரும் சேர்ந்து இந்த பாதையின் ஊடாக இந்த பஸ் சேவையை ஆரம்பிப்பதன் மூலம் பொதுமக்களுக்கு ஒரு தரமான சேவையை வழங்கி மேலும் இந்த பகுதியில் மக்கள் குடியமர அதுக்கு ஒரு உந்துகோலாக இது இருக்கும். நாங்கள் ஏற்கனவே பல இடங்களை இங்கே விட சொல்லியும் கேட்டிருக்கின்றோம். இராணுவத்தின் பேரில் பொதுமக்கள் காணிகை, எனவே அந்த காணிகளையும் விடும் பட்சத்தில் அங்கும் மக்கள் குடியேறி இந்த பஸ் சேவையை பயன்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையால் இந்த பஸ் சேவையை நான் இன்று ஆரம்பித்து வைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் இன்னொரு கேள்வி சார், இப்போ பழைய ஆக்கள் வாகனம் ஓடினாக்களும் இருக்கணும், அவைகளுக்கு சில அனுமதிகள் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது, அதுக்குரிய சமிக்கையில் எதுவும் இருக்குமா? இதற்காக நாங்கள் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து ஆணைக்குழுவுடன் நாங்கள் அது தொடர்பாக கதைத்து அதற்குரிய நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக் கொடுப்போம். மற்றது சார், எங்களுக்கு இதில் இருக்கிற அந்த முதல் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, இதை அமைச்சு தர வேணுமென்று கேட்குறோம். மற்றது இங்கே இருந்து 6:25க்கு முதலாவது பஸ் இருக்குது. இது அந்த பலாலி டீ சந்தியிலேருந்து அதுக்குள்ளாலே அவர் போகிறாக்க 6 மணிக்கு அனுமதிக்க போயினோம். எங்களுக்கு அந்த அனுமதியை எடுத்து தர வேணுமென்று கேட்குறோம். இதோட நாங்கள் இந்த பஸ் நிலையம் அமைப்பதோட பிரதேச சபையின் அனுமதியை பெற்று தான் நாங்கள் செய்ய வேணும். அது முதல் இருந்தது, தெருவோரங்கள் கஷ்டமான விஷயம். அதை நாங்கள் அவர்களோட கதை செய்யலாம். அடுத்து அந்த உங்களுக்கு நேரம் தொடர்பாக நாங்கள் அவரோட கதைத்து உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவு எடுத்து தருவோம். பஸ் இங்கே இருந்து 6:25 5:25 போகும். அப்போ அதில் அவையில் இடையில ரக்காமல் அதை போகிறதுக்குரிய நீங்கள் அதுக்கு ஒரு எழுத்து மூலம் ஒன்று தாங்க நாங்கள் அவர்கிட்ட கொடுத்து அதுக்குரிய பெர்மிஷன் எடுத்தார். கொடுத்துருக்கு. அதுக்கு மறுமொழி வந்ததா? சரி, நீங்கள் கேட்டு சொல்லுங்களேன். மற்றது சார், இப்போ மீளக்கூடிய அந்த சனங்கள் மக்கள் எல்லாம் இங்கே இருப்பினும் இப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் சார், நீங்கள் இந்த மக்களை இந்த வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காகவும் மேலும் இங்கே இந்த மாணவர்கள் நோயாளர்களை வைத்தியசாலையில் சென்று பார்வையிடுற நேரங்கள் உங்களுக்கு கடந்த பணிப்பாளராக இருந்த வகையில் உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கேருந்து போயிட்டு வாரதுன்னு சொன்னால் அவர்கள் பிறகு திருப்பி கேகேஎஸ் ஊடாகத்தான் யாழ்ப்பாணம் கேகேஎஸ் ஊடாக 69 லைன் ஊடாகத்தான் பெற வேணும். 764 லைன் பாதையால் வாரதுக்கு அந்த நேர கட்டுப்பாடு இருக்குது. எதிர்காலத்தில் அது வெகு சீக்கிரமாக நீங்கள் அந்த நேரத்தை தளத்தை தர வேணும்னு சொல்லி நீங்கள் உறுதி அளிக்க வேணும். அதோட எங்களோட விடுபடாத வடக்கு காணிகளை மேலும் விடுபட்டு அவர்களுடைய அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்ய வேணும் என்று இந்த மக்கள் சார்பாக நான் உங்களோட நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். சரிதான், நன்றியா. ஓகே, வணக்கம் ஐயா. வணக்கம். யாழ் மாவட்டத்தினுடைய தனியார் பஸ் சங்கங்களுடைய தலைவராகிய பொன்துரை கங்காதரன் ஆகியதான். கடந்த 90ஆம் ஆண்டு இந்த பாதை மூடப்பட்டது. 80ஆம் ஆண்டில் 79ஆம் ஆண்டு பாதை சேவையில் ஈடுபட்ட தனியார் பஸ்கள் 764 கடந்த காலங்களில் ஹெல்ப் எல்லாம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கொண்டது. சேர்ந்து 80ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு இந்த நமது எங்களுடைய யுத்த காரணத்தினால இந்த பாதை மூடப்படும். அது பெரிய ஒரு பாதுகாப்பு மீண்டும் எங்களுக்கு இறக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் கடும் முயற்சி எடுத்திருந்தும் இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு பாதையை திறந்தது. அது தன்மையாக எங்களுடைய பஸ் உரிமையாளர்கள் அரைவாசி தூரத்தில் இருந்தால் இவங்களான சேவையில் ஈடுபட்டார்கள். புன்னாலக்கட்டு வந்தேன், இப்போ இந்த வடக்கு புன்னால சென்று இப்போ இந்த கடந்து பசாவலாம் சென்ற வரைக்கும் ஈடுபட்டு இன்றைக்கு தான் முழுமையாக பெற்றது. அது எங்களுடைய காலப்பகுதியிலாவது இப்படி ஒரு நல்ல நிலைமையாக வந்ததுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு நன்றியை சொல்லணும். அடுத்து எங்களுடைய கடந்த காலங்களில் இதுக்கு ரூட் பெர்மிட் இல்லை, பிஆர் பெர்மிட்டோடு கடந்த காலங்களில் ஓடினாங்க. 2001ஆம் ஆண்டு தான் தேசிய போக்குவரத்து ஆணைக்குவாத ரூட் பெர்மிட் வழங்கப்பட்டது. அந்த காலப்பகுதியில் இந்த ரூட்டில் பஸ் சேவை செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை. அது பஸ்காரத கூட இல்லை. அப்புறம் நாட்டின் சூழ்நிலையால் அந்த பஸ் சேவையில் ஈடுபடக்கூடிய இல்லாதால் பாதை அனுமதி இல்லாமல் இருந்தது. ஆனால் பிஆர் பெர்மிட் அந்த ஒரு பெர்மிட்டை விட நான் கடந்த காலங்களில் நான் 79ஆம் ஆண்டு தொழிலில் வந்தேன். நான் அதான் நீண்ட காலம் இருந்து இன்றைக்கு யாழ் மாவட்டத்தையும் தலைவராக இருக்கேன். அந்த நான் என்னை பற்றி சொல்லக்கூடாது. நீளமே அந்த சூழ்நிலைக்கு
மக்களுக்கு தெரியும் இப்போ உள்ள பஸ் உரிமையாளரோ சார் நடத்துகிற மாதிரி இப்படி ஒரு ரூட் இருந்தாலும் தெரியாமல் இருக்கலாம். நான் 35 வயசுக்கு மாரியாண்டா இப்போ இருக்கிற ஆக்கள்னா 35 உட்பட்ட ஆக்கள் தான் ஒரு ஆக்கள் இருக்கிறாங்க. வந்து தற்போது உங்களுக்கு என்ன சிக்கல்கள் இருக்குது நடைமுறைப்படுத்துறது? இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்குரிய பிரச்சனைனால் இந்த பாதை இந்தியாவில் பலாலி மல்டி அஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து போகும்போது 769 சங்கம் கேகேசிட்ட வந்து யாழ்ப்பாணத்துக்கான சேவையில் ஈடுபட்டு கொண்ட பஸ்கள் மக்களுக்கு இந்த பயனுக்காண்டி அவர்கள் அங்கே விரைந்து கிடைச்சி அவர் மக்களுக்கு இது போதிய அளவு சேவையை அந்த 769 சங்கத்தின் இந்த உரிமையாளர்கள் சார்ந்த ஒரு நம்பிக்கை தெரிவிக்க வேண்டாம். மக்களோட போக்குவரத்தை அவர்கள் நல்ல முறையில் செய்து மக்களுக்கான போக்குவரத்தை செய்து வளமை போல் நீங்கள் எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? இந்த நாங்கள் இப்போ எங்களுக்கு இங்கே படிக்க 4:45 4:45 5 வரைக்கும் ஓடலாம். ஆனால் எங்களுக்கு பாதை 6லேருந்து 5 வரைக்கும். ஆனால் இப்போ காய்ச்சினான் அந்த பாதை. ஆனால் நாங்கள் இப்போ தொடங்கினா கூட நாங்கள் அண்டனிபுரம் போய் அண்டனிபுரத்தால் உள்ளால் போய் மசாபுலானுக்கு வரக்கூடிய பாதை இருக்கிற மட்டும் காலமை சேவை அப்படி செய்து 6 மணிலேருந்து ஓடுவோம். இந்த மாலை 5 மணி முகாவும் அதே மாதிரி தான் சேவை செய்யக்கூடிய இது பஸ் காலத்தை எதிர்ப்பு இல்லை. எங்களுடைய நிலைமை சரி இப்போவும் காய்ச்சி நான் உடனே செய்ய மாட்டேன் தான் இப்போ மெல்ல பாதை திறக்க சம்பந்தம் காய்ச்சிக்கலாம். அந்த பாதை திறக்க சம்பந்தம் ஆழ்ந்தரோடாங்க காய்ச்சினாங்க. இப்போ வந்த பெரியரோடையும் காய்ச்சினாங்க. அதை சொன்னால் கொஞ்சம் போங்க இப்போ ஒன்றும் செய்யலாம் அந்த மாதிரி தெரியுனா சூழ்நிலை ஒரு நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷனுங்க விளங்கும் தானே. ஆனால் வந்து அதை நாங்கள் இப்போ தண்டிக்கிறாது. ஆனால் இப்போ காலப்போக்கில் நடைமுறை சரி வர வந்து நம்புகிறோம். அப்படி செய்ய 164 பாதை கேகேசிலேருந்து ஆரம்பித்து பலாரிவை இப்போ கவர்னர் ஆளுநர் இது இருந்தால் ஆண்டனிபுரம் மக்கள் இருக்கிறதால ஆண்டனிபுரம் போய் திரும்பி பலாரி வந்து பலாரியால் யாழ்ப்பாணம் போச்சுன்னு தான் அவருடைய வேண்டுகோள். அதுக்கு நாங்கள் அந்த சேவையை செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். இந்த கடந்த 28ஆம் தேதி தான் கால்நடை 28ஆம் தேதி 29ஆம் தேதி மீட்டிங் வச்சு தான் கடை முடிவெடுத்தவர். ஆனால் எங்களுக்கு 10ஆம் தேதி பாதை இருந்த போதிலும் உரிமையாளர் இங்கே விர வந்து வழிகிட்டவை. ஆனால் நாங்கள் ஒரு தரம் அதை அனுமதிக்கிறேன்னா இன்னொரு ரூட்டில் ஒடுக்கி நிற்கிற பஸ்ஸை உடனடியாக நிப்பாட்டாது. அதுக்கான 20 நாள் டைம் கொடுத்து ஆளுநர்கிட்ட அனுமதியோடு இந்த நேற்றை விடவுன்னா நேற்று முறையில் நேற்று எங்களுடைய மேதினாள் வாழ அதை நிப்பாட்டி இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். நாங்கள்